தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த ஆவியே வாரும். இதோ எவ்வாறு நீர் புனித பிரான்சிஸ் சவேரியாரை இந்தியா நாட்டுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கு தேவையான ஆற்றலையும் வல்லமை அளித்தது போல நாள்தோறும் நாமும் நம்ம ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து பிறருக்கு அந்த நற்செய்தியின் மகிழ்ச்சியை பகிர்ந்து வாழ நமக்கு தேவையான வல்லமையின் தந்தளுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெற்ற பெயரால் ஜபிக்கின்றோம் நல்ல பிதாவே ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்று தாய் திருச்சபை புனித பிரான்சிஸ் சவேரியார் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. சிறப்பாக நம்முடைய பெங்களூர் உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலன் புனிதர் மற்றும் பல ஆலயங்கள் இந்த புனித பிரான்சிஸ் சவேரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஆக அவ்வாறே நம்முடைய கோட்டார் மறை மாவட்டம் பல மறை மாவட்டங்களும் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பேராலயத்தை கொண்டுள்ளனர். அவ்வாறே நம்முடைய இந்தியா நாட்டின் பேப்பல் செமினரி அங்கிருக்கின்ற அந்த செமினரி குருமடம் புனித பிரான்சிஸ் சேவியர் அவருடைய குருமடம் என்று பெயர் கொண்டுள்ளது. ஆகவே சிறப்பாக நாம் இன்று அங்கிருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் அங்கிருக்கின்ற படித்து கொண்டிருக்கின்ற அந்த அனைத்து திரு பிரதர்ஸ்களுக்கும் நாம் சிறப்பாக ஜபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரான்சிஸ் சவேரியார் அவர் தொடக்கத்திலே தான் ஒரு பெரிய டாக்டரேட் பட்டம் வாங்கி இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய ஆளாக வேண்டும் என்று அவர் கனவை பெற்றிருந்தார். இவ்வாறு இருந்த பொழுது அவர் இக்னேசியஸ் லோயலாவை சந்தித்தார். இக்னேசியஸ் லோயலா பிரான்சிஸ் சவேரியாருக்கு கூறிய வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தை, ஒருவர் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டால் தன்னுடைய ஆன்மாவை இறந்து கொண்டால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று ஏறக்குறைய 3 மாதங்கள் இக்னேசியஸ் லோயலா அவர்கள் பிரான்சிஸ் சவேரியாருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் இயேசுவின் ஒளியை பெற்றுக்கொண்ட பிரான்சிஸ் சவேரியார் அந்த இயேசு சபைக்கு சேர்ந்து அவர் ஒரு குருவானார். ஏறக்குறைய 30 நாள்கள் அவர் நோன்பு செய்து தம்முடைய முதல் திருப்பலியை அர்ப்பித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வாறு அவர் இந்த ஈஸ்ட் இந்தியாவுக்கு மிஷினரிகளை அனுப்பி கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஒருவருக்கு உடம்பு சரியில்லாததனால் இந்த புனித பிரான்சிஸ் சவேரியாரை அவருடைய இடத்தில் அந்த ஈஸ்ட் இந்தியாவுக்கு அவர் நற்செய்தி அறிவிப்பதற்கு அவர் அனுப்பப்பட்டார். இவ்வாறு கோவா கடற்கரைக்கு 18th நூற்றாண்டிலே வந்து இறங்கிய அந்த பிரான்சிஸ் சவேரியார் அந்த கோவா மக்களின் மொழியை கற்றுக்கொண்டு அவர் அந்த மக்களுக்கு இயேசுவின் ஒளியும் மற்றும் ஞானஸ்நானத்தையும் அளித்து அங்கே இருக்கின்ற அந்த வாலிபர்களை அந்த குருத்துவ பணிக்கு அவர் ஏற்பாடு செய்து அந்த மக்களை பாதுகாக்கின்ற பணியை அவருக்கு அர்ப்பணித்து அவ்வாறே அவர் கடந்து அந்த தென்கனா இந்தியா நாட்டில் இருக்கின்ற அந்த மாநிலங்களிலும் அவர் நற்செய்தியை பறைசாற்றினார். அது மட்டுமே அல்ல, தொடர்ந்து அவர் மலாக்கா நாட்டுக்கு சென்று அந்த சிங்கப்பூர் பக்கத்தில் இருக்கின்ற அந்த மலாக்கா நாட்டுக்கு சென்று அங்கு கூட ஆண்டவர் நற்செய்தியை பறைசாற்றினார். தொடர்ந்து அவர் ஜப்பான் நாட்டுக்கு சென்றார். ஜப்பான் நாட்டிற்கு சென்று அங்கே கூட அந்த புத்திசம் இருந்த அந்த இடத்திலும் இவருடைய வல்லச் செயல்களால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை பறைசாற்றினார். தொடர்ந்து சைனா நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இருந்த பிரான்சிஸ் சவேரியாருக்கு சைனா நாட்டிலும் அவர் ஆண்டவர் நற்செய்தியை பறைசாற்றினார். இத்துணை ஆற்றலோடு இந்தியா, ஸ்ரீலங்கா, ஜப்பான், மலாக்கா மற்றும் சிலர் சொல்லுவார்கள் இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சென்றார் என்று. அன்புக்குரிய சகோதர சித்தனை ஆற்றலோடு புனித பவுலடிகளைப் போல பிரான்சிஸ் சவேரியார் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றினார். எத்தனை அளவுக்கு பறைசாற்றினார் என்றால் இன்றும் அவருடைய அழியாத அந்த திருவுடல் நம்முடைய கோவா மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த பசிலிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ் என்ற அந்த ஆலயத்திலே இன்றுக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றனர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியைக்காக அதை ஆதாயமாக்கி கொண்டு தன்னுடைய தன்னுடைய வாழ்நாளெல்லாம் அதை பறைசாற்றுவதற்காக உரைத்து வாழ்ந்தவர் புனித சவேரியார். இன்றைய முதலாவது வாசகத்தில் நாம் பார்த்தோம் எவ்வாறு இறைவாக்கினர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார். ஏதோ உன்னுடைய தாயில் வயிற்றில் நீ உருவாக்கும் முன்பே நான் உன்னை அறிந்துள்ளேன், நான் உன்னை திருநிலைப்படுத்தினேன், நான் உன்னை இறைவாக்கினராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஐயோ ஆண்டவரே, நான் இன்னும் சிறுவன் என்று கூறியும்பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், நீ சிறுவன் என்று சொல்லாதே, நான் யாரிடம் உன்னை அனுப்புகின்றோனேன், நீ அங்கெல்லாம் செல்ல வேண்டும், நான் உனக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளை நீ அவருக்கு பறைசாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளை அளிக்கின்றார். அவர் என்ற நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு 72 பேரை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு அவர் போர்கின்ற இடங்களுக்கு முன்பாகவே நற்செய்தியை பறைசாற்ற ஆண்டவர் அனுப்புகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, இன்று
மக்கள் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை, அந்த மத்தேயு, மார்க்கு, யோவானு மற்றும் லூகா இந்த நற்செய்தியை படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்றார். கிறிஸ்துவர் தனியாக ஆண்டவர் ஒளியாகவும் உப்பாகவும் வாழ வேண்டியதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கை பிற மதத்தினுடைய அந்த மக்களின் வாழ்க்கையை விட மோசமாக இருந்தால் அது கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்வதில்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த யூதாஸ்கரத்துக்குள்ள விட்டு கொடுப்பது, விற்பனை செய்வது, 32 வெள்ளிக்காசுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய தற்புகழ்ச்சி, நம்முடைய பட்டப்பதவி பரிசுக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், தன்னுடைய வாழ்க்கையும் உயிரும் தன்னுடைய இரத்தமும் ஆண்டவர் இயேசு நமக்காக சிந்து நமக்கு தேவையான வல்லமை அளித்த கடவுள். இதோ இன்றும் நாம் செய்த பாவங்களை மன்னித்து நமக்கு தேவையான புத்துயிரையும் புது வாழ்வையும் அளிப்பதற்கு காத்திருக்கும் கடவுள் நம் ஆண்டவர் இயேசு. ஆகவே புனித சவேரியார் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டு நாள்தோறும் அவருடைய கல்வாரி அன்புக்கு சாட்சிகளாக திகழ தேவையான வல்லமைக்காக நாம் ஆண்டவரிடம் சிறப்பாக ஜெபிப்போம். உமை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உமைத்தானே நம்புவேன் என் தேவா. உமை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உமைத்தானே நம்புவேன் என் தேவா. உமைத்தானே எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்துள்ளேன், நீரில்ல எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உமைதானே எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்துள்ளேன், நீரில்ல எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷதாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன். எல் ஷதாய் ஆராதிப்பேன், எலோஹி ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், இயேசுவை ஆராதிப்பேன். ஆமன் நிறைவா, நீர் ஆராதனை பெறுவதற்கு தகுந்து பெற்ற கடவுள். இதோ நாள்தோறும் உம்முடைய வல்லமையால் அனைத்து புனிதர்களுக்கும் திருத்தூதர்களுக்கு தேவையான வல்லமையை தந்து உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாக திகழ அவரை ஏற்றுக்கொண்டிரு. அவ்வாறு ஆண்டவர் இதோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நாம் வாழ்கின்ற சூழ்நிலையிலே, நம்முடைய குடும்பத்தில் நாம் வேலை செய்கின்ற இடத்திலே உம்முடைய அன்புக்கு சாட்சியாக பிறரை உம்முடைய அன்பிடம் இழுத்து வருகின்ற பிள்ளைகளாக நம்மை ஆசிர்வதிக்குமாறு உம்முடைய திருச்சிலுவை உற்று நோக்கி ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.